ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டாபிக் பார்க்கலாமா? நம்ம வீடு க்ளீனாக இருந்தால் மட்டும் போதாதுங்க, அந்த வீட்டில் இருக்கிற எனர்ஜியும் நல்லா இருக்கணும். சில வீட்டுக்கு போனாலே நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எதுக்குன்னே தெரியாது, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில வீட்டில் போனால் காரணமே இல்லாமல் செம்ம டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். எப்படா இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இறுக்கமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னுலாம் யோசிக்காதீங்க. வீடோட என்வாயர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம ஹேபிட்ஸாக இருக்கலாம், பேசுகிற வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை கிளென்லினஸாக இருக்கலாம், லைட்டு, ஸ்மெல்லு, இதெல்லாம் தாங்க காரணம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடை பாசிட்டிவ் எனர்ஜியாக அதிகரிக்க ஈஸியாக ஃபாலோ பண்ணுற ஒரு 15 டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸு நீங்கள் சிம்பிளாக தாங்க இருக்கும், நீங்கள் ஆனால் சூப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே வாசல் கதவு நல்லா திறந்து விடுங்க, ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர விடுங்க, ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுங்க. ஸோ காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு இதை பண்ணிங்கன்னா உங்கள் அட்மாஸ்ஃபியரே சேஞ்ச் ஆகிருங்க. இறுக்கமாக இருந்த ஹாலு எல்லாமே விண்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது செம்ம க்ளீனான ஒரு ப்ரீத் வரும் பாருங்கள். மனசே லைட்டாக ஃபீல் ஆகிரும், வீடு உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலையில் சூரியன் ஒளியை சூப்பராக வர விடுங்க, அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க. செகண்ட் என்னென்னா, வீடு க்ளீனாக வைங்க. ரொம்ப குப்பை போட்ட வீடு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மைண்டும் ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதனால் தினமும் லிட்டிலாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மொத்தத்தையும் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ பெட் அரேஞ்ச் பண்ணுங்கள், கிச்சன் ஸ்லாபை நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். அதுவுமே நம்ம மெஸ்ஸியாக வச்சோன்னா என்ன சமைக்கிறது, அதுவும் ஒரு டென்ஷன். இதெல்லாமே தாங்க நம்மளோட பாசிட்டிவ் வைப்பை பிளாக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஹாலை நீட்டாக வைங்க. வீடு நீட்டாக இருந்தால் தாங்க மனசு காமாக இருக்கும். ஸோ தேர்ட் டிப் என்னென்னா, விளக்கேற்றுவீங்களா டெய்லி? சில பேர் ஃப்ரைடே மட்டும்தான் ஏற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் ஒரு தீபம் ஏற்றுங்க. இதெல்லாம் ரொம்ப டைமில் ஆகாது. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்னஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வரும். ஒரு டவுனாக இருந்தாலுமே ஒரு விளக்கேற்றும் போது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ ஈவன் இஃப் யூ நாட் ரிலீஜியஸ், லேம்ப் ஏற்றுங்க. அது உங்களுக்கு பீஸ் கொடுக்கும். ஒரு கேண்டில், சின்ன கேண்டில் வச்சு அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சு கூட நீங்கள் ஏற்றுங்க. வீடே நம்மளுக்கு ஒரு வார்ம் ஃபீல் வரும் பாருங்கள். அந்த வீடுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 4வது டிப் என்னென்னா, நல்ல வாசனையை மெயின்டைன் பண்ணுங்கள். வீட்டில் நல்ல ஸ்மெல் இருந்தால் நல்ல எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாகவே வந்துடுங்க. ஸோ ஸ்மெல்லோடு ஒரு மாதிரி இருக்க வீடு பார்த்திங்கன்னா, உள்ள நாள் ஆயில் ஸ்மெல் வரும், இல்லை ஒரு நெய் ஸ்மெல் வரும். நம்ம சமைச்ச அந்த நான்வெஜ்ஜாக இருக்கலாம், எல்லாமே இந்த மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு யாராவது கெஸ்ட் உள்ளே வந்தாங்கன்னா அந்த வைபே போயிடும். ஸோ அந்த டைமில் அந்த அகர்பத்தி, சாம்பிராணி, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸு, மல்லிப்பூ, இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இது எப்பயுமே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை விட ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வைங்க, வீடுக்கு ஒரு லைவ்லினஸ் கொடுக்கும். ஸோ கிச்சன் ஸ்மெல்லு, ஒரு ரூமை மூடியே வச்சுருந்தா ஒரு ஸ்மெல்லு, அந்த மாதிரிலாம் இருக்கும் பாங்க, அது எல்லாமே அப்படியே ஓடி போயிடும். ஸோ இதுதான் 4வது டிப்பு. ஸோ 5th டிப்பு நம்ம என்ன பார்க்க போனால், நல்லா சிரிச்சிட்டே இருங்க. ஸோ எப்போ பாரு மூஞ்சை சீரியஸாக வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? டென்ஷன் 1008 டென்ஷன் எல்லா லைஃப்லையும் இருக்க தான் செய்யுது. லைட்டாக ஸ்மைல் பண்ணுங்கள். எவ்வளோ தான் டென்ஷனை வச்சுட்டு நான் எப்படி தாங்க ஸ்மைல் பண்ண முடியும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு 2-3 நாள் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்களேன், அது உங்களுக்கே ஒரு ஹேபிட் ஆகிடும். நல்ல கைண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சொன்னால் என் பசங்களுக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி தான் எழுப்பேன். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ சொல்லுங்கள், சின்ன ஜோக் பண்ணுங்கள், ஒரு ஹியூமரஸாக இருங்க. லைஃபே ஒரு ஹியூமரஸாக மாற்றுங்க. ஸோ ஹாப்பி வேர்ட்ஸ் ஹாப்பி ஹோம்ங்க. ஜாலியாக இருங்க. யார் நம்மளை கேட்க போகிறா? நம்ம லைஃபு, ஓகேவா? சும்மா ப்ராப்ளம் எல்லா லைஃப்லையும் வரதான் செய்யும். அதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. சண்டை போட்டுட்டு ஒரு சில வார்த்தைலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அது 6th டிப். நான் என்ன சொல்கிறேன்னா, சண்டை போட்டு அது சொல்லக்கூடாது வீடியோவில். இந்த மாதிரி வார்த்தைலாம் நான் லைஃப்பில் இன்னும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கோபத்தில் நம்ம சொல்கிற வார்த்தை ஒரு ஹாஷாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கோபத்தில் தான் சொல்லிப்பீங்க, பட் அது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு பேட் நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் ரொம்ப அசால்ட்டாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. நம்மளாம் முன்னே ரொம்ப பயப்படுவோம். சின்னதாக ஏதாவது அனிமல் பேரை சொல்லி தின்னா கூட நம்ம ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தையை நம்ம சொல்லினோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை திட்டுவாங்க. ஆனால் இப்போலாம் அசால்ட்டாக பயங்கரமான வார்த்தைலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் மைண்டை காமாக வச்சுக்கோங்க, மனசை பியூராக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஹேபிட் இருந்துச்சுன்னா
இன்னியோட அதை ஸ்டாப் பண்ணணும்னு முடிவெடுங்க. ஸோ 7th டிப் என்னென்னா, நிறையா பிளான்ஸ் வைங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து என்ன சொல்கிறது, லைவ் பிளான்ஸ் வைக்க முடியாத இடத்துல ஆர்டிஃபிஷியல் வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் இல்லை, லைவ் பிளான்ஸு. ஸோ மணி பிளான்ட் வைக்கலாம், துளசி வைக்கலாம், ஆலோவேரா வைக்கலாம், ஸ்மால் இன்டோர் பிளான்ஸும் வைக்கலாம். ஸோ க்ரீன் ஃபீல் எவ்வளோ நம்ம வீட்டில் க்ரீன் ஃபீல் இருக்குமோ அது வந்து நல்லா வீடு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த விண்டோஸ்லலாம் அந்த மணி பிளான்ட் மாதிரி ஆர்டிஃபிஷியல் தான் யூஸ் பண்ணிக்கோ. பட் வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து லைவ் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க. ஹைபிஸ்கஸ், மணி பிளான்ட்டு, துளசி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேராலாம் நல்ல சூப்பரான வாஸ்து பிளான்ஸ் இதெல்லாமே. அடுத்து 8th டிப் என்னென்னா, நல்ல மியூசிக் ப்ளே பண்ணுங்க. சம்டைம்ஸ் நம்ம வீடு டல்லாக இருக்கும் பாருங்கள், அப்போல்லாம் லைட் டிவோஷனல் சாங்ஸு இல்லை மெலோடி சாங்ஸு இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிங்கன்னா நல்லா. எனக்குலாம் இளையராஜா சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க சாங்ஸை விட நம்ம 80 சாங்ஸ் வந்து ரொம்ப கேட்பேன். செம்மையாக இருக்கும், அந்த ஃபீலே செம்மையாக இருக்குங்க. யாரும் இல்லாத போது குக்கிங் டைமில் அந்த மியூசிக் போட்டு குக் பண்ணி பாருங்கள், வேறு லெவலுங்க. நம்ம வேலை முடிச்சதும் தெரியாது, மைண்டும் ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு வீடு நம்ம ஜாலியாக இருந்தால் வீடே வந்து ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும். அதுதான் 8th டிப். ஸோ நம்ம 9th டிப் என்ன பார்க்க போகிறோன்னா, தேவையில்லாத பொருட்களை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ உடஞ்ச பொருள் இதை அப்புறமேட்டு போடலான்னு சேர்த்து வச்சுருப்போம், அதையும் ஒரு ஷெல்ஃப் மேலே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாத ஐட்டம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட எனர்ஜியை பிளாக் பண்ணுங்க. இப்போ எனர்ஜி இமேஜின் பண்ணிப்பாங்க, அப்படியே வந்துகிட்டே இருக்கு, நம்ம வீட்டில் ஒரு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெஸ்ஸியான ஐட்டம்ஸ் இருக்கும் போது அது வந்து எப்படி ஸ்கேட்டர் ஆகும், அது பிளாக் ஆகி தான் நிற்கும். ஸோ இது என்னோடய இமேஜினேஷன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிங்க. டொனேட் பண்ணுங்கள் முடிஞ்சவங்களோட க்ளோத்ஸ்லாம். இல்லை கிழிஞ்சு போச்சா தூக்கி போட்டுருங்க, ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. ஸ்பேஸ் வந்து கிளியராக இருந்தால் மைண்டு கிளியராக இருக்கும். இது வந்து உண்மை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ராப்ளம் இருக்குமோ நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே படுத்திருப்போம், ஷெல்ஃப் எல்லாமே குப்பையாக தான் கிடக்கும். ஆனால் அந்த டைம் நம்ம அந்த ப்ராப்ளமை பற்றி யோசிக்காமல் நம்ம அந்த ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ணணும்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பேஸும் க்ளீனாகவும், உங்களோட மைண்ட் ப்ராப்ளமும் வந்து அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க, ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. நான் வீட்லேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். அது பாசிட்டிவ் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும்போதே அந்த நடக்கக்கூடிய ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகிரும். அதை விட்டுட்டு நம்ம அந்த ப்ராப்ளம் பற்றியே யோசிச்சுட்டு நெகட்டிவாக அதையே திங்க் பண்ணிட்டு படுத்திருந்தோன்னா ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது, வீட்லேயும் நெகட்டிவ் ஃப்ளோ தான் இருக்கும், மைண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகும், அந்த வீடும் நம்ம குப்பையாக தான் போட்டுருவோம். இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது, அதுக்கு ஏன் அப்படின்னு தான் தோணும். ஸோ 9th டிப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்க்ஸ் சொல்ல பழகிக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு 2 minutes கிராட்டிடியூட் சொல்லுங்கள். இந்த வீடு இருக்குது, நம்மளுக்கு நிறைய பேர் இந்த வீடு இல்லாதவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கடவுள் இந்த வீடு கொடுக்கும்போது, சின்ன வீடோ பெரிய வீடோங்க, ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் கொடுங்க. ஸோ ஃபேமிலி இருக்குது, ஒரு ஃபுட்டு இருக்குது, ஹெல்த் இருக்குது நம்மளுக்கு. இந்த மைண்ட் செட் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியுமோ எல்லாத்தையுமே வந்து, ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தாலுமே நெகட்டிவ் ஒரு ப்ராப்ளம் வருது, அதையே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஒரு ப்ராப்ளம் வந்து அதை எப்படி டேக்கிள் பண்ணணுன்றதை கற்றுக்கோங்க. ஸோ 11th டிப் என்னென்னா, லைட்ஸ் அதிகமாக வைங்க. ரூமை வந்து டார்க்காக வச்சிங்கன்னா அது வந்து ஒரு டல்னஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ கர்டன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ரைட் லைட் வைங்க. நேச்சுரல் லைட் வந்தால் இன்னுமே செம்மையாக இருக்கும். எல்லா ஜன்னலையும் மூடி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எங்கேருந்து நம்ம சூரிய ஒளி உள்ள வரும். எவ்வளோக்கு எவ்வளோ வாஸ்து சொல்லுவாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வாஸ்துனா என்னென்னா, இந்த ரூம் இப்படி இருக்கணும், அந்த ரூம் அப்படி. அதை விட எல்லா ரூம்லேயுமே வந்து நிறைய ஸ்பேஷியஸாக நல்ல காற்றோட்டமாக இருக்கணும், அதுதாங்க வாஸ்து. எல்லா ஏர் ஃப்ளோ வந்து உள்ளேயும் வெளியும் நல்லா பக்காவாக போயிட்டு வரணும், அதுதான் வாஸ்து. ஸோ லைட்ஸ் அதிகமாக இருக்கணும், அதுதான் 11th. ஸோ 12th டிப் என்னென்னா, லவ்வோட குக் பண்ணுங்கள். லவ். ஸோ சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் கோவமாக இருக்கும்போது குக் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். உங்கள் லவ்வோடு குக் பண்ணி பாருங்களேன், அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஒரு என்ன சொல்கிறது, சாதா ஃபுட்டை கூட ஒரு லவ்வோடு பண்ணிங்கன்னா அது செம்மையாக இருக்கும். ஒரு ரசம் மட்டும் வச்சிங்கனாலுமே அது வந்து அன்போடு வைங்க, லவ்வோடு வைங்க, அந்த ரசமே வந்து செம்மையாக இருக்கும். என்னடா இது இன்க்ரீடியன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிலாம் யோசிக்காதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சமைக்கும் போது நல்ல மனநிலையோடு வச்சுட்டு சமையல் பண்ணுங்கள், அது ஃபேமிலி ஃபீல் வந்து கன்ஃபார்மாக பண்ணுவாங்க அதை.
ஸோ 13th டிப் என்னென்னா மொபைல் நெகட்டிவிட்டியை வந்து தயவு செஞ்சு லிமிட் பண்ணுங்கள். இந்த மொபைல்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த பேட் நியூஸ்லாம் வரும் பாருங்கள், அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி வரும். இதெல்லாம் பார்த்தா நம்ம மூடே டவுன் ஆயிரும். ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு எஞ்சமே ப்ரேயர் பண்ணுங்கள், க்ளீனிங் பண்ணுங்கள், டீ போடுங்க, பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு, நம்ம ஹர்ட் ஆகிடுச்சு. இப்போது நல்ல நியூஸாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, பட் ஓப்பன் பண்ணும் போதே ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது, மைண்ட் எந்திரிக்கும் போதே ஸ்பாயில் ஆயிரும். அப்போ டோட்டல் டேவே ஸ்பாயில் ஆயிருமே. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 14th டிப் என்னென்னா குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆனுவல் லீவு, பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸுமே நான் சொல்லியிருக்கேன். ஒரே வீட்டில் இருந்தோம், எல்லோரும் ஃபோனில் அங்கங்கே கையில் வச்சுட்டு டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கோம். பட் டெய்லி அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் எப்படி நாள் போச்சு சிரித்து பேசுங்க, ஒன்றா டீ குடிங்க. ஸோ ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 15th டிப் என்னென்னா நீங்கள் ஹாப்பியாக இருங்க. வீடோட எனர்ஜி உங்களை மட்டும்தான் டிபெண்ட் ஆகியிருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடு வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ விமன் ஹவுஸ் ஒய்ஃபை விட விமன்னு சொல்லலாம். ஒரு வீட்டோட பெண் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் அந்த வீடும் வந்து ஹாப்பியாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக செம்மையாக ஃப்ளோ ஆகும். அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எதுவும் யோசிக்காதுங்க. இது உங்கள் லைஃப், உங்கள் ஃபேமிலி. எப்படி யார் என்ன சொன்னாலும் அந்த ஒரு டெசிஷனை வந்து நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ யார் சொல்லியும் ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. உங்கள் மனசுக்கு வந்து அது ஓகேன்னு பட்டால் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுங்க. ஸோ நல்ல டயர்டாக இருக்கா, ரெஸ்ட் எடுங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. என் வீடை இப்படி போட்டுட்டேன் அப்படின்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறனால எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ ரெஸ்ட் எடுத்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம தான் பண்ண போகிறோம், வேறு யாரும் பக்கத்து வீட்டிலேருந்துலாம் வந்து பண்ண போகிறது இல்லை. நம்ம வீட்டை நம்ம தான் பார்க்க போகிறோம், நம்ம ஃபேமிலி நம்ம தான் கவனிக்க போகிறோம். ஸோ ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். எதுலையுமே டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க. செல்ஃப் கேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடை வந்து கவனிச்சுக்கிட்டு அவங்க தாங்களே வந்து கவனிச்சிக்கிறது மறந்துடுறாங்க, இல்லை அவாய்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். மறந்துடுறாங்க கூட சொல்ல முடியாது. நான் ஏன் பண்ணணும், எனக்கு தான் பசங்க வந்துச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, ஏன் யார் பார்க்கணும், நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். கண்ணாடியில் பார்த்தா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆகணும். நம்மளுக்கே நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இல்லைன்னா மற்றவங்க எப்படி நம்ம மேலே கான்ஃபிடெண்ட்டாக தெரியும்? ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க, உங்கள் ஃபிட்டாக இருங்க, ஹெல்த்தி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ முடியாதது எதுவுமே இல்லைங்க. நீங்கள் க்ளோவாக இருந்தால் தான் வீடும் வந்து க்ளோவாக இருக்கும். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் க்ளோவாக இருந்தால் மட்டும்தான் வீடு நல்லா மின்னும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி வர எக்ஸ்பென்சிவ் வாஸ்துலாம் தேவையில்லைங்க. ஒரு சின்ன ஸ்மால் ஹேபிட்ஸ் போகணும். க்ளீன் ஹோமு, கைண்ட் வேர்ட்ஸ், லைட் ஸ்மெல், கிராட்டிடியூட், ஸ்மைலு, இதெல்லாமே ஒரு ரியல் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஹேபிட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பை ஃப்ரெண்ட்ஸ்.